சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கூறியுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும். இத்தகைய குற்றங்கள் மீண்டும் நிகழாதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளோம் என்றுள்ளார். இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தால், கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை நாடு முழுக்க ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகங்களுக்கு அருகில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவர் மீது 4 தனித்தனியான பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அவருக்கு எதிராக பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் போராட்டம் நடத்தி திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தன. இதன் விளைவாக பிப்ரவரி 24ஆம் தேதி அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் மார்ச் 7ஆம் தேதி இந்த வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. ஏப்ரல் 8ஆம் தேதி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டது. மே 20ஆம் தேதி சாட்சி மற்றும் குறுக்கு விசாரணைகள் நிறைவடைந்தன. இன்று மே 28ஆம் தேதி இந்த வழக்கில் அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பு நீதிக்காக போராடும் பலர் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தனது வீட்டிற்கு முன்னால் சாட்டையடி போராட்டம் நடத்திய உட்பட பல போராட்டங்களை அண்ணாமலை நடத்தியிருந்த நிலையில் இன்று வந்துள்ள தீர்ப்பை அவர் வரவேற்றுள்ளார்.